जय गोपीजनवल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी जय गोपीजनवल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन व्रज जनरञ्जन यशोदनन्दन व्रज जनरञ्जन यमुनतीरा वनजारी यमुनतीरा वनजारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंदा श्री अद्वैत गदाधरा शिवासादि गौर भक्तवृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय प्रभुपदा प्रभुपदा श्रील प्रभुपदा जय गुरुदेवा श्रील गुरुदेवा निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल। श्री प्रभुपाद की जय, श्री गुरुदेव की जय, अंत कोरी वैष्णवंद की जय, भगवद गीता ग्रंथराज की जय। அனைவருக்கும் இன்றைய வகுப்பிற்கு வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போகிறது பகவத்கீதை உண்மை உருவில் 4வது அத்தியாயம் உன்னத அறிவு. ஸ்லோகம் பதம் 38 39. பதம் 38. நஹி ஞானேன சத்ருஷம் பவித்ரம் இஹ வித்யதே தத்ஸ்வயம் யோக சம்சித்தः காலேனாத்மனி விந்ததி நஹி ஞானேன சத்ருஷம் பவித்ரம் இஹ வித்யதே தத்ஸ்வயம் யோக சம்சித்தः காலேனாத்மனி விந்ததி. ந இல்லை, ஹி நிச்சயமாக, ஞானேன ஞானத்துடன், சத்ருஷம் ஒப்பிடுகையில், பவித்ரம் புனிதமானது, இஹ இவ்வுலகில், வித்யதே இருக்கின்றது, தத் அது, ஸ்வயம் தானே, யோக பக்தியில்,
சம்சித்தஹ பக்குவமடைந்தவன், காலேன காலப்போக்கில், ஆத்மனி தன்னில், விந்ததி அனுபவிக்கிறான். மொழிபெயர்ப்பு பொருளுரை ஸ்ரீல பிரபாத் கி ஜாய். மொழிபெயர்ப்பு: இவ்வுலகில் உன்னத ஞானத்தைப் போலச் சிறந்ததும் தூய்மையானதும் வேறொன்றும் இல்லை. இத்தகைய ஞானமே எல்லா யோகங்களையும் முற்றிய பழமாகும். பக்தி தொண்டின் பயிற்சியினால் இதனை அடைந்தவன் காலப்போக்கில் இந்த ஞானத்தை தன்னில் அனுபவிக்கிறான். பொருளுரை: உன்னத ஞானத்தை பற்றி நாம் பேசுகையில் ஆன்மீக உணர்வின் அடிப்படையில் பேசுகின்றோம். உன்னத ஞானத்தை போன்று தூய்மையானதும் சிறந்ததும் வேறெதுவும் இல்லை. அறியாமையே நமது பிணைப்பிற்கு காரணம், ஞானமே நமது முக்திக்கு காரணம். இந்த ஞானம் பக்தி தொண்டின் பழுத்த பழமாகும். உன்னத ஞானத்தில் நிலை பெறும்போது அமைதியை வேறெங்கும் தேர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் ஒருவன் அமைதியை தன்னிலேயே அனுபவிக்கின்றான். வேறு விதமாக கூறினால், ஞானமும் அமைதியும் கிருஷ்ண உணர்வில் முற்று பெறுகின்றன. இதுவே கீதையின் இறுதி முடிவு. பதம் 39. ஸ்ரத்தாவாங் லபதே ஞானம், ஸ்ரத்தாவாங் லபதே ஞானம், தத்பர சம்யதேந்திரியः, தத்பர சம்யதேந்திரியः, ஞானம் லப்த்வா பராம் சாந்திம், ஞானம் லப்த்வா பராம் சாந்திம், அஸ்ரேனாதிகச்சதி, அஸ்ரேனாதிகச்சதி. ஸ்ரத்தாவான் நம்பிக்கையுடையோன், லபதே அடைகிறான், ஞானம் ஞானம், தத்பரஹ அதில் மிகுந்த பற்றுக்கொண்டு, சம்யத கட்டுப்படுத்தப்பட்ட, இந்திரியஹ புலன்கள், ஞானம் ஞானம், லப்த்வா அடைந்தாள், பராம் பரம, சாந்திம் அமைதி, அசிரேன வெகு விரைவில், அதிகச்சதி அடைகிறான். மொழிபெயர்ப்பு: உன்னத ஞானத்திற்காக தன்னை அர்ப்பணித்து புலன்களை அடக்கக்கூடிய நம்பிக்கையுடைய மனிதன் அந்த ஞானத்தை அடைய தகுதி வாய்ந்தவனாவான். அதனை அடைந்த பின் வெகு விரைவில் பரம ஆன்மீக அமைதியை அவன் அடைகிறான். பொருளுரை: கிருஷ்ண உணர்வின் ஞானம் கிருஷ்ணரின் மீது திடமான நம்பிக்கையுடையவனால் அடையப்படுகிறது. கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதால் உயர்ந்த பக்குவத்தை அடைய முடியும் என்று எண்ணுபவன் ஸ்ரத்தாவான் நம்பிக்கையுடையோன் எனப்படுகிறான். இதயத்தை எல்லா பௌதீக களங்கத்திலிருந்தும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் மந்திரத்தை உச்சரிப்பதாலும் பக்தி தொண்டினை பயிற்சி செய்வதாலும் இந்த நம்பிக்கை அடையப்படுகின்றது. இது மற்றொன்றி புலன்களையும் கட்டுப்படுத்தியாக வேண்டும். கிருஷ்ணரின் மீது நம்பிக்கை கொண்டு புலன்களை அடக்குபவன் தாமதமின்றி கிருஷ்ண உணர்வின் ஞானத்தில் எளிதாக பக்குவத்தை அடைய முடியும். ஹரி ஓம் தத் சத். மங்களாச்சரணம். ஓம் அஜ்ஞானந்தமிரந்தஸ்ய ஞானஞானசலாகயா சச்சுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீகுருவே நமः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरून् श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं शाक्रजातं सहगणरघुनाथान्वितां तं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितां च. हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोस्तुते. तप्त काञ्चन गौरंगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. नमो विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमति भक्ति वेदांत स्वामी निति नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणी.
नमो श्रीपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमती जयपताक स्वामी इति नाम्ने आचार्य पदाय प्रपदाय गौरवतां दैनप्रगमतारिणे हरि ओम तत्सत्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। நாம் அத்தியாயம் 4 உன்னத அறிவை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அத்தியாயத்தில் இப்போது இந்த பதத்தையும் சேர்த்து 34வது பதத்திலிருந்து 42வது பதம் வரைக்கும் உன்னத அறிவின் சுருக்கத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போன வகுப்பில் பார்த்ததுக்கு தொடர்ந்து இன்று 38வது ஸ்லோகமும் 39வது ஸ்லோகமும் கூட உன்னத அறிவின் சுருக்கத்தை பற்றியே பேசப்படுகிறது. இதில் பார்த்தோம் அப்படின்னா பதம் 38 உலகத்தில் உன்னத ஞானத்தை போல சிறந்தது தூய்மையானது வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஞானமே எல்லா யோகத்தினுடைய முற்றிய பழம் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். நம்ம பலவிதமான வழிமுறைகளில் பகவானை அடையலாம். கர்மா, ஞான, தியான, பக்தி நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதில் இந்த கலியுகத்தில் பக்தி யோகம் தான் எல்லா இதிலேருந்தும் யோகத்தை விட சிறந்தது பக்தி யோகம் தான். ஏன்னா மற்ற யோகங்கள் எல்லாம் நம்மளுடைய இலக்கை அடைவதற்கு நிச்சயம் கிடையாது. ஆனால் பக்தி யோகத்தில் கண்டிப்பாக நாம் நம்ம இலக்கை அடையலாம் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கிறோம் மற்ற யோகத்தை நாம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த உன்னத ஞான உணர்வின், அதாவது ஆன்மீக உணர்வின் அடிப்படையில் நம்ம பார்த்தோமே ஆனால் இந்த உன்னத அறிவு மிகவும் தூய்மையானது, மிகவும் சிறந்தது அப்படின்னு இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. நாம் பகவத்கீதை அத்தியாயம் 18 66வது பதம், அதாவது சரணாகதி ஸ்லோகம் நாம் பார்க்கலாம். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அஹம் த்வாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. கிருஷ்ணன் சொல்கிறார், எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை சரணடை, என்னை சரணன் தான், நீ பயப்படவே வேண்டாம், கவலையே பட வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். கண்டிப்பாக நான் உன்னை கூட்டிக் கொண்டு போவேன் பகவான் நமக்கு நிச்சயப்படுத்தி கூறுகிறார். அதனால் நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பகவான் மேல் நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை இதிலிருந்து தான் தொடங்குகிறது. பக்தி எங்கேருந்து தொடங்குகிறது அப்படின்னா ஸ்ரத்தா, நம்பிக்கை, அதிலிருந்து தொடங்குகிறது. நம்ம பார்க்கலாம், ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, சக்தி, ருச்சி, பாவா, பிரேமா, இதெல்லாம் படிகள் பக்தியை அடைவதற்கு. எங்கேருந்து தொடங்குகிறது என்றால் நம்பிக்கையில் தொடங்குகிறது. ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தால் போதும், ஒரு சின்ன துளி நம்பிக்கை இருந்தால் போதும், அதிலேருந்து தொடங்குகிறது பக்தி. பக்தி யோகம் எல்லாத்தையும் விட சிறந்தது அப்படிங்கிறத திருப்பி திருப்பி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, உன்னத அறிவை அடைவதற்கான வழி என்ன அப்படின்னா கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ண உணர்வின் மூலமாக நாம் உன்னத அறிவை நாம் அடைந்து விடலாம். கர்மா இருக்குது, கியானம் இருக்குது, தியானம் இருக்குது. ஆனால் இந்த கலியுகத்து வாழ்க்கை நமக்கு பார்த்தோன்னா எப்போ நம்ம சாவோன்னு நமக்கு தெரியாது. 100 வருடம் குறிப்பிடப்பட்டிருக்கு, ஆனால் எல்லோரும் 100 வருடம் வாழ்கிறோமா? ஆவரேஜாக பார்த்தோன்னா சயின்டிஸ்ட்டாக சொல்கிறாங்க 50 வயசு தான். இப்போ 30 வயசில், இப்போ கோவிட் வந்துட்டு அப்புறம் பாருங்க 30-35 வயசில் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. 25-30 சொல்லவே வேண்டாம், நிறைய சின்ன சின்ன பவங்க ஹார்ட் அட்டாக், 34 வயசுலாம் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க. ஏன்? வாழ்வாதாரம் அப்படி இருக்குது, வாழ்க்கை முறை அப்படி இருக்குது, உணவு முறை அப்படி இருக்குது. இந்த கலியுகத்தில் எப்போ இறப்பு வரும், என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? பாகவதத்தில் நாம் பார்க்கலாம், 7வது அத்தியாயம் 7வது காண்டம் 5வது அத்தியாயம் 30ஆம் ஸ்லோகத்தில் பிரஹ்லாத் மகாராஜ் சொல்கிறார், புனః சர்வித்த சர்வனானாம், மெல்லுவதே மென்று கொண்டிருக்கிறார். எல்லாருமே சாப்பிட்டதே அப்படி போட்டு மென்னுக்கிட்டே இருக்கோம். மென்னுகிட்டே இருந்தால் என்ன வரும் சொல்லுங்க? சாப்பிட்டதே சாப்பிட்டு தான் எப்படி இருக்கும்? வரும் சக்கை தான். அதில் சில பிரபுபாதர் ஒட்டகத்தினுடைய உதாரணத்தை சொல்கிறார். ஒட்டகம் என்ன பண்ணோம் அப்படின்னா அமுல் செடியை திங்குமா. திங்கும்போது அதனோட நாக்கு முள்ளால் கீழுமா, அதுலேருந்து ரத்தம் வருமா, அந்த ரத்தத்தை கூட அது சுவைத்து திங்குமா. அதுக்கு தெரிகிறதில்ல, அதனுடைய ரத்தத்தை அது சுவைத்து தின்று கொண்டு இருக்கிறது. அதுதான் இந்த கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி இருக்கிறோம், எந்த வழி, எந்த இலக்கு, என்ன இலக்கு, இதெல்லாம் கூட நம்ம தெரியாமல்
இருக்கிறோம். ஆனால் ஒரு சின்ன நம்பிக்கை பகவான் மேல் வைத்து பக்தி யோகத்தில் நாம் ஈடுபட்டோமே ஆனால் கண்டிப்பாக நாம் இங்கே சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்கு, அமைதி. அமைதி வேறு எங்கேயுமே தேட வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்குள்ளேயே நம்மக்கிட்ட இருக்கிறது அமைதி. சந்தோஷமும் அமைதி வெளியில் கிடையாது, நமக்குள்ளே நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். பக்தி யோகத்தின் மூலமாக பகவான் பக்தி தொண்டு செய்வதன் மூலமாக அதை நாம் அனுபவிக்கலாம். இதில் தான் முற்று பெறுகிறது அப்படின்னு சொல்லி கீதையை சொல்கிறது. ஸோ பகவானை நாம் சரணடைந்தோமே ஆனால், பக்தியில் ஈடுபட்டோமே ஆனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அபய சரணார, பய என்றால் பயம், அபய என்றால் பயமே கிடையாது. அவருடைய சரணாரவிந்தம், அவருடைய பாத கமலத்தில், தாமரை போன்ற பாத கமலத்தில் நாம் சரணடைந்தோம் என்றால் நாம் எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்பொழுதுமே மகிழ்ச்சி, ஆனந்தம், நமக்கு எப்பொழுதும் அமைதி தான். 5வது அத்தியாயம் பகவத்கீதை 29வது ஸ்லோகத்தில் சாந்திக்கான ஃபார்முலா சொல்கிறார், பீஸ் ஃபார்முலா. பகவானே சொல்கிறார், போக்தாராம் யக்ஞ தகப்சாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. கிருஷ்ணன் தான் எல்லாமே. நாம் அது தெரிந்து கொண்டோமே ஆனால் சாந்திக்கு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது தெரியாமல் சாந்தி தேடின்னு எல்லாரும் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. நம்ம பகவான் மேல் பக்தி தொண்டில் ஈடுபட்டோமே ஆனால் கண்டிப்பாக நமக்கு கிருஷ்ணர் வழி நடத்துவார். பக்தர்கள் நம்மை வழி நடத்துவார்கள். அதையும் நாம் பார்க்கலாம். இந்த உன்னத அறிவு நமக்கு கிட்டுமே ஆனால் எவ்வளோ உன்னதமானது அப்படின்னா, ஒரு காட்டின் ராஜா யார்? சிங்கம். சிங்கம் கர்ச்சித்தா பெரிய 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 மிருகம் என்னன்னா யானை. யானை கூட சிங்கத்தினுடைய கர்ஜனை கேட்டு ஓடி போயிடும் அந்த இடத்த விட்டு. அவ்வளோ வலிமையானது சிங்கம். அதுபோல் நமக்குள்ளே இருக்கும் அழுக்கு, கழிவு எல்லாவற்றையும் இந்த உன்னத அறிவு, பகவானை பற்றிய உன்னத அறிவு நமக்கு எல்லா கழிவுகளையும் தீர்த்து நம்ம இந்த ஜென்ம மிருத்யு, பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நம்மை விடுபடுத்தும். இந்த பௌதீக பற்றுதலிலிருந்து நம்மை விடுதலை பெறச் செய்யும் இந்த உன்னத அறிவு. உன்னத அறிவு பகவானை பற்றியது. ஞானிகள் அதற்காக தான் ரொம்ப தபஸ் பண்ணுறாங்க. பிரம்ம சமிதையில் 5.1 ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதி கோவிந்த சர்வகாரண காரணம். எல்லாவற்றுக்கும் காரணம் யார்? காரணம் யாருன்னா பகவான் கிருஷ்ணர் தான். அவர் யார்? ஈஸ்வர. அவர்தான் ஈஸ்வரர், அவர்தான் பரம்பொருள். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவார், சுப்ரீம் கண்ட்ரோலர் அவர் தான். நாமெல்லாம் மினி ஈஸ்வராஸ். நம்ம எல்லாருமே இந்த பௌதிகத்தை கட்டுப்படுத்தணும், புருஷன் மனைவியை கட்டுப்படுத்தணும், மனைவி புருஷனை கட்டுப்படுத்தணும், குழந்தைகளை கட்டுப்படுத்தணும், இப்படி ஒருத்தர் ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பரமேஸ்வரர் பகவான் தான், கிருஷ்ணர் தான். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துபவர் பகவான். அவரை சரணடைந்தோம் ஆனால் கண்டிப்பாக இந்த உன்னத அறிவு நமக்கு கிட்டும். எனக்கு புத்தியே இல்லைங்க அப்படின்னா கூட ததாமி புத்தி யோகம் தம் 10 ஸ்லோகத்தில் 10வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்தில் பதத்தில் சொல்கிறார் கிருஷ்ணர், ததாமி, நான் உனக்கு புத்தி தருவேன், நான் உனக்கு அறிவை தரேன், நீ ஏன் கவலைப்படுற? என் புத்தியே இல்லைன்னா கூட கிருஷ்ணர் நமக்கு வழி நடத்துவார். என்ன நமக்கு அந்த சிறு நம்பிக்கை இருக்க வேண்டும். நாம் ஆன்மீக உணர்வின் அடிப்படையில் நாம் வழி நடந்தோமே ஆனால் கண்டிப்பாக நாம் தூய்மையாக இந்த அழகான முற்றிய பழத்தை சுவைக்கலாம் அப்படிங்கிறத இந்த பதத்தில் நாம் பார்க்கலாம். நாம் எல்லாருமே அக்ஞானத்தில் இருக்கிறோம். அக்ஞானத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகும்? அக்ஞானம் என்ன? நாம் இந்த உடல், நாம் ஆத்மா அப்படின்னு நாம் தெரியாமல் இருக்கிறது தான் அக்ஞானம். ஆத்மா நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா நாமே இந்த உடல் மேல் பற்று கொண்டு இருப்போம், நாமே இந்த பௌதிக பிரபஞ்சத்தில் கட்டுப்பட்டு இருப்போம். பொருள் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும்,
பதவி வேண்டும். நம்ம சாகும்போது நம்ம கூட வரப்போகிறது என்ன? ஒன்றும் கிடையாது. இந்த உடல்லேருந்து இந்த பஞ்சபூதத்தினால் ஆனது எல்லாமே விட்டுட்டு போயிடுவோம். ஆத்மா இந்த உடலை விட்டு வெளியே போகும். அப்போ நாம் இந்த உடலுக்கு நாம் உணவு கொடுக்குறோம். நம்ம ஆத்மாவுக்கு உணவு கொடுக்குறோமா? நாம் பகவானின் நாமத்தை ஜபித்து பக்தியுணர்வில் நம்மை ஈடுபடுத்தி நம்ம ஆத்மாவிற்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும். நம்ம புத்தியை நாம் கூர்மைப்படுத்த வேண்டும். அப்படி செய்யும்போது கண்டிப்பாக நாம் மென்று கொண்டே இருப்பதை திரும்பி மென்று கொண்டு இருக்க மாட்டோம். நீங்கள் பௌதீகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள், சினிமாக்கள் இருக்குது. பாட்டு கேட்டுகிட்டே இருப்பீங்க. நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு டைமில் என்ன ஆகிடும், ஒரு சமயத்தில் போர் அடிச்சிடும். என்னையா இது கேட்டதையே கேட்டு சலித்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வேறு ஏதாவது கேட்கணும்னு தோணும். சினிமா என்னங்க, உதாரணத்துக்கு ஹோட்டல் போகிறீங்க, ஒரு சிற்றுண்டி சாலைக்கு போகிறீங்க, அதே இடத்துல சாப்பிட்டுட்டே இருக்க மாட்டீங்க. சுவை உங்களுக்கு அழுத்து போயிடும். இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு நினைப்பீங்க, வேறு இடத்துக்கு போகணும். ஸோ செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு பிடிக்கிறது இல்லை, சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. வேறு இடத்துக்கு நாம் தேடி போகிறோம். மாற்றங்கள் தேவை. ஆனால் பகவானுடைய நாமத்தை ஜபிங்க, பகவானுடைய ஆன்மீகத்தில் வேத தியானங்களை படிங்களேன், அழுக்கவே இருக்காது. படித்ததே இந்த பகவத்கீதை புஸ்தகத்தையே நீங்கள் நான் எத்தனை தடவை படித்தேன்னு இப்போ எனக்கு முன்னாடியெல்லாம் வந்து கணக்கு வைப்பேன். ஒரு 100 தடவைக்கு மேலே படிச்சிட்டப்புறம் கணக்கை விட்டுட்டேன் நான். ஏன்னா நான் என்னுடைய தீட்சைக்கே நான் 100 தடவை படிக்கணும் அப்படின்னு. ஏன்னா என் குரு வந்து அவர் வந்து 10 முறை படித்தாராம் அவர் தீட்சை எடுக்கிறதுக்காக. அவர் 10 முறை படித்தாருன்னா அவருடைய சிஷ்யர் ஆகும்போது 100 முறையாவது நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி படிப்பேன். நான் டெய்லி ஒரு அத்தியாயம்ன்ற கணக்கில் நான் 100 முறை படிக்கணும்னு சொல்லி படித்தேன். நான் அதுக்கப்புறம் நான் கணக்கே விட்டுட்டேன். எத்தனை தடவை படிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. படித்து கொண்டே இருக்கிறது தான். எத்தனை தடவை படித்தாலும் ஒவ்வொரு தடவையும் நமக்கு ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கிறது. எல்லாம் எனக்கு தெரியும் கிடையவே கிடையாது. அவையார் சொல்கிறார், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. படித்து கொண்டே இருக்கலாம். எல்லார் மூலமாகவும் படித்து கொண்டே இருக்கலாம். இயற்கை மூலமாகவும் நாம் கற்றுக்கொண்டே இருக்கலாம். அப்போ ஆன்மீக ஞானம் நமக்கு நதி போல, கடல் போல அத்தனை பறந்தது. நமக்கு ஞானம் வந்து கொண்டே இருக்கும். பகவான் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் அந்த படிக்கிற அந்த சுவை நமக்கு இருக்கணும், அந்த நம்பிக்கை பகவான் மேல் நமக்கு இருக்கணும். ஸோ பக்தி யோகத்தில் நாம் ஈடுபடுத்தி கொண்டோமே ஆனால் அந்த இன்பம் வேறு எதுலையுமே கிடையாது. பேரின்பத்திற்கும் சிற்றின்பத்திற்கும் எல்லாருமே விளக்கம் கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் கூட நிறைய தடவை நினச்சது உண்டு, என்னையா இதை பற்றி எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காங்களே, அப்படி என்ன. ஆனால் அனுபவிக்கும் போது இருக்கும் அந்த சுவை ஒரு தடவை நாம் அனுபவிச்சிட்டோன்னா, நீங்கள் எல்லாருமே ஒரு தடவையாவது உங்களுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கும். பகவானை பார்க்கும்போது, கோயிலுக்கு போகும்போதோ, இல்லை கடவுளை தரிசிக்கும் போதோ உடம்பு புல்லரிச்சிருக்கும், கண்ணிலேருந்து கண்ணீர் வந்திருக்கும், இல்லை வேர்த்து கொட்டியிருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு நடந்திருக்கலாம். அந்த ஒரு க்ஷணம்தான், அந்த ஒரு நொடி தான் அந்த இன்பம் உங்களுக்கு. அந்த இன்பம் வேறு ஒரு விதமான ஒரு இன்பம். பௌதிக பாவத்திற்கும் ஆன்மீக பாவத்திற்கும் அஷ்டபாவம் இருக்கிறது. நிறைய பௌதிக பாவத்திலும் இருக்கிறது, ஆன்மீக பாவத்திலும் இருக்கிறது. ஆனால் ஆன்மீக பாவத்தில் இருக்கும் இன்பம் பேரின்பம். பௌதிகத்தில் நாம் கிடைப்பதெல்லாம் சிற்றின்பம் தான். அந்த இன்பத்தை நாம் சுவைத்து விட்டோமே ஆனால் பகவானை விட்டு நாம் விலக மாட்டோம், வரமாட்டோம். நாம் பார்க்கிறோம் இங்கே ஞானமும் அமைதியும் வந்து கிருஷ்ண உணர்வில் வந்து முற்று பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. விட்டல கிருஷ்ணன் மேலே ரொம்ப பக்தி கொண்டவர் நாவி அப்படின்னு சொல்லி ஒரு பார்பர், சவரம் தொழில் செய்பவர். அவருக்கு கிருஷ்ணன் மேலே ரொம்ப பக்தி. காலையில் எந்திரிச்சு பூஜை பண்ணாமல் அவர் ராஜா கிட்டே போக மாட்டார். அவர் தொழில் சவரம் தொழில் செய்வது. அந்த நாட்டை வந்து ஒரு முஸ்லீம் ராஜா வந்து ஆண்டு கொண்டிருந்தார். அவருக்கு சவரம் செய்கிறது தான் இவர். ஆனால் இவர் அவருடைய பூஜை புனஸ்காரத்தை முடிக்காமல் போகவே மாட்டார். ஒரு நாள் என்ன ஆகிடுச்சு, அவர் பூஜையில் மூழ்கி இருக்கும்போது மறந்து போயிட்டார் சமயம் போகிறதையே. அப்போது காவலர்கள்லாம் வந்து கூப்பிட்றாங்க, டைம் ஆகிடுச்சு, நேரம் போகுது, ராஜா கூப்பிட்றாரு வா அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க வீட்டில், அவர் வீட்டில் இல்லைங்க, வந்துடுவார், வந்து அங்கே வந்துடுவார், அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு அந்த அம்மாவுக்கு தெரியும், அவங்க வீட்டுக்காரம்மாக்கு அவங்க கணவர் வந்து பூஜையில் முடிக்கிற வரைக்கும் வெளியே இறங்க மாட்டார் அப்படின்னு. உடனே காலர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க ராஜா கிட்ட, சவரம் முடிச்சு தானே குளிச்சுட்டு மற்ற காரியெல்லாம் பார்க்க முடியும் ராஜாவால், என்னையா இவனுக்காக நான் காத்து கிடக்கணுமா, இவன் என்ன வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப கோங்குறது அவருக்கு, இன்றைக்கி அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுறதையா அப்படின்னு சொல்லி ராஜா நினைக்கிறார். அந்த நேரத்தில் கிருஷ்ணர் நாவி போல அங்கே வரார். வந்துட்டு ராஜாக்கு சவரம் பண்ணி அவருக்கு எண்ணெய் தேய்க்கிறார். அந்த எண்ணெய் தேய்க்கும்போது அந்த எண்ணெய் கிண்ணத்தில் ராஜா பார்க்குறார், 4 கையோட நீல நிறத்தில் ஒரு உருவம், ரொம்ப அழகான ஒரு உருவம். ஆஹா, இது போல் நான் பார்த்ததில்லையே அப்படின்னு சொல்லி அதில் அப்படியே அவர் மெய் மறந்து போகிறார் ராஜா. அவருக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகிறது, அவருக்கு அப்படி ஒரு இதாகிட்டு திரும்பி பார்க்குறார். நாவி நிற்கிறான். ஆனால் எண்ணெயில் 4 புஜத்தோட பகவான் கிருஷ்ணர் காட்சி தரார். அந்த ராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஆனந்தம்னா ஆனந்தம், அப்படி ஒரு ஆனந்தம், அத்தனை ஒரு அமைதி மனசில். ஆஹா, இவனை நாபியை விடவே கூடாது, நமக்கிடையே வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த நாவியை நம்ம யார்கிட்டையும் எங்கேயுமே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அந்த அளவுக்கு அவர் மேலே பற்றுதல் ஆகிட்டது ராஜாக்கு. எல்லாம் முடிஞ்சோடனே ராஜா குளிக்க போனோம். எல்லாரும் சொல்கிறாங்க காலையில் டைம் ஆகிடுச்சு எந்திரிங்க. ஆனால் அவருக்கு அங்கே எந்திரிச்சு விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை நாவியை. இன்றைக்கி அவன் தொட்டாவே நம்ம உடம்பெல்லாம் இப்போ என்னென்னோ மாற்றம் மாறதே அப்படின்னு ராஜாக்கு. அப்புறம் ஒரு பை மூடி தங்க காசுகள் நாவிக்கு தரார். நாவி சொல்கிறார், நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், எனக்கு ஒன்று அனுப்புறதுக்கே இஷ்டம் இல்லை, நீ போகாத. இல்லை, போயிட்டு வந்துடுறேன், ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி, நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே வந்துடு. ராஜா குளிச்சுட்டு வந்துட்டு அவர் நாவி இல்லாமல் இருக்க முடியல, காலர் அனுப்புகிறார், கூட்டிகிட்டு வா அப்படின்னு. அதுக்குள்ளே வீட்டில் நாவி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவருடைய பையில் கிருஷ்ணர் அவரோட அந்த தங்க மூட்டையை வச்சுட்டார், தங்க காசு மூட்டையை. நாபி அந்த மூட்டையை எடுத்துகிட்டு ராஜா கிட்டே வரா. ஐயோ, ராஜா ரொம்ப கோமா இருக்காரா என் மேலே, என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வரார். அவருக்கு தெரியாது கிருஷ்ணர் வந்தாருன்னு. நாவி வந்து வந்தோடனே ராஜா என்ன கிண்ணதை வச்சு பார்க்குறார். பார்த்தா நாபி மூஞ்சி தான் தெரியுது, நீல நிற மூஞ்சி தெரியல. திரும்பி பார்க்குறாரு, நாபி தான் இருக்கேன். என்ன சொல்ல, காலையில் உன்னை பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்தது, நீ தொடும்போது எனக்கு இப்படிலாம் தோணித்து, ஆனால் இப்போ ஒன்றுமே மாறுதலே இல்லையேன்னா அப்போ நாவிக்கு புரிஞ்சுது, இது கிருஷ்ணர் வந்தார் என்னை காப்பாற்றுறதுக்காக. பையில் பார்க்குறாரு, தங்க காசு மூட்டை, இவர் ராஜா சொன்னது போல் காசு மூட்டை இருக்குது, அதில் அழுக ஆரம்பிச்சிட்டார் நாவி. அவர் சொல்கிறார், பகவான் என்ன ரட்சிக்கிறதுக்காக, என்ன காப்பாற்றுறதுக்காக கிருஷ்ணரே வந்தார், வந்து உங்களுக்கு எல்லாம் பண்ணார். நான் ஏற்கனவே சொன்னேன், முதல்ல ஆரம்பிக்கிறது ஸ்ரத்தா, நம்பிக்கை, அதுக்கப்புறம் சாது சங்கா. பகவத் பக்தர்களோட சங்கத்தில், அசோசியேஷன் சங்கத்தில் பகவானே கிடச்சிட்டார். எத்தனை பெரிய பக்தராக இருப்பார் அப்போ அந்த நாவி. ராஜாவால் நாபியுடைய சங்கத்தினால் பகவானையே பார்க்க முடியுது. அப்படியே அழுதுட்டார் ராஜா. உன்னுடைய சங்கத்தினால்தான் என்னால் பார்க்க முடிந்ததுன்னு கார தள்ளிக்கிறார் நாவியை. எத்தனை பெரிய பக்தர். நாம் பார்க்கலாம் உன்னத அறிவை. இங்கே வந்து அவங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது, அவங்களுக்குள்ளேயே அமைதி இருக்குது, அவங்களுக்குள்ளேயே எல்லாத்தோடு சிறந்தது உன்னத அறிவு. பகவான் மேலே அறிவு இருக்கும்போது எதை பற்றி என்ன தெரியணும், வேறு எதுவும் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே பகவானோடு முடிவடைகிறது எல்லாமே. எல்லாமும் தொடங்குவதும் பகவான் கிட்டேருந்து தான், முடிகிறதும் பகவான் கிட்டேருந்து தான். நாம் வந்ததும் அங்கே தான், திரும்பி போக வேண்டியதும் அங்கே தான். ஆனால் நமக்கு தான் தெரியறதில்ல. நாம் இங்கே உட்காந்து இங்கே பிடிச்சின்னு உட்காந்துட்றோம். எப்படி நம்மளுடைய கழிவுகள் எல்லாம் நாம் இந்த சிங்கத்தின் கர்ஜனை போல் யானை ஓடுறதோ அதை விடணுமோ, அது போல் நாம் பக்தியின் மூலமாக இது எல்லாத்தையும் நாம் விடணும். நமக்கு புத்தி வந்துச்சுன்னா கண்டிப்பாக முக்தி கிடைக்கும். ஏன்னா நமக்கு அமைதி, சாந்தி எல்லாமே நமக்கு கிடைச்சிடும் பகவான் பக்தர் உடைய சங்கத்தினால்.
நாம் 39வது ஸ்லோகத்தில் பார்க்குறோம். உன்னத ஞானத்தில் வந்து எல்லா புலன்களையுமே அர்ப்பணித்த மனிதன் அந்த ஞானத்தை அடையிறதுக்கான தகுதியுடையவன் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அந்த ஞானத்தை அடைந்தவன் பரமபதத்தை அடைந்து விடுவான் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. நாம் வந்து நம்பிக்கை வந்து குருட்டு நம்பிக்கை வைக்கக்கூடாது. சில பிரபாத்து கூட நமக்கு அதுதான் சொல்கிறார், குருட்டுத்தனமாக நம்பிக்கை வைக்கக்கூடாது. பகவான் சொல்கிறார், நான் 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகத்தில், 4வது இந்த அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகத்தில் 9வது பதத்தில், ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதஹ த்யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. அர்ஜுனர்கிட்ட சொல்கிறார், என்னை பற்றி, என்னுடைய செயல்களை பற்றி, என்னுடைய பிறப்பை பற்றி, எனது உன்னதமான செயல்களை பற்றி அறிந்தவருக்கு திரும்பி வர வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்கிறார். புனர்ஜென்மமே கிடையாது, மறு ஜென்மமே கிடையாது. பகவானை கண்டிப்பாக அடைந்து விடுவார்கள். கிருஷ்ணரை பற்றி நாம், அவர்தான் பரம்பொருள், பரம் ஞானம், பரம் அறிவு, உன்னதறிவு எல்லாமே கிருஷ்ணர் தான். அதை பற்றி, அவரை பற்றி நாம் தெரிந்து கொண்டோமே ஆனால் நாம் இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது. திரும்பி இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை தெரிந்து கொண்டோமானால் நாம் ஏன் வந்து எல்லாம் இந்த மாதிரி செயல்களில், பௌதிக செயல்களில் ஈடுபடுவோம்? பக்தியில் மாத்திரமே நாம் ஈடுபடுவோம். நாம் நிறைய கதைகள் கேட்டிருக்கலாம், பாகவதத்தில் நிறைய பக்தர்களை பற்றி கேட்டிருக்கலாம், அவங்களாம் எப்படி எல்லாவற்றையும் விட்டு பரமபதத்தை அடைந்தார்கள் அப்படின்ட்டு. பக்கு அசர்பைஜான் ரஷ்யாவில் இருக்குது. அங்கே ஒரு மாதாஜி, அந்த மாதாஜியோடைய பேர் வந்து பாதசேவனம். அந்த மாதாஜியோடைய பேர், அவங்களுக்கு தீட்சை பேர் வந்து பாதசேவனம். அந்த அம்மா வந்து பகவத்கீதை படித்து, அவங்களுக்கு வந்து ஒரு பக்தர் வந்து கொடுத்தாங்க. அந்த பகவத்கீதையை படித்து நம்மளுடைய கிருஷ்ண இயக்கத்தினுடைய கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, பக்கு அப்படிங்கிற அந்த இடத்துல அந்த அம்மா இஸ்கான் கோயில் பார்த்து அங்கே வந்தாங்க. 74 வயசு அந்த அம்மா வரும்போது. அந்த அம்மா வந்தது மாத்திரம் இல்லாமல், அந்த அம்மா வந்து பகவத்கீதை புத்தகத்தில் இருக்கிற எல்லாவற்றையுமே வந்து எல்லாரோடையும் பகிர ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் அந்த அம்மா கோயிலில் சொன்னாங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன், எனக்கு குழந்தைங்கள்லாம் பெருசாயிட்டாங்க, எனக்கு இனி ஒன்றும் கிடையாது, என்னுடைய வீடு இருக்குது, அந்த வீட்டோடைய விற்று அதுக்கு வர காசில் எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு கோயில் நிர்வாகமும் அந்த இடத்துல அவங்கள இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா அவங்க வீட்டை கோயிலுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த வீட்டில் தான் அந்த அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா ஒரு சன்னியாசி போலவே எல்லாரும் பாவிச்சாங்க. ஏன்னா அவங்க மனசு ரொம்ப நிர்மலமானது. அவங்க வந்து பகவத் பக்தியை பற்றி வந்து எல்லாருக்கும் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. பகவான் மேலே அப்படி ஒரு பிரேமை அவங்களுக்கு. அவங்கக்கிட்ட வந்து சாலிகிராமமும் சின்ன கிருஷ்ணருடைய சின்ன பொம்மையும் அவங்க வச்சுருந்தாங்க. ராதாகிருஷ்ணர் பொம்மை அவங்க வச்சுருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு நாள் என்ன ஆயிட்டு அப்படின்னா, இந்திரதும்ன சுவாமி மகாராஜ் வந்து அஹோபிலத்தில் நரசிங்கரை பற்றி எல்லாம் வந்து அவர் வந்து ஒரு படம் எடுத்து அதை ஒரு வீடியோவாக ஒரு 1990s அவர் வந்து வெளிப்படுத்தினார். அப்போது அந்த அம்மா வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த அம்மா வந்து சொன்னாங்க, எனக்கு வந்து இங்கே போகணும், எனக்கு வந்து கட்டளையிட்டிருக்கார் கிருஷ்ணர் வந்து நரசிம்மர்கிட்ட போக சொல்லி. அந்த அம்மா ரஷ்யன், பாஷை தெரியாது, இந்தியா எப்படி இருக்குன்னே தெரியாது, நீங்கள் எப்படி அங்கே போய் 74 வயசு எப்படி போக முடியும், இதெல்லாம் முடியாது. என்ன இல்லை நரசிம்மர் அங்கே தனியாக, அந்த அம்மாவுடைய மனசு அங்கே வந்து ஒரு இடத்துல வந்து வீர நரசிம்மர் மலை மேலே இருக்கார், அவர் தனியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு அங்கே போய் இருக்கணும்னு சொல்லிட்டு நரசிம்மர் எனக்கு கிருஷ்ணர் கட்டளை கொடுத்துட்டார் நரசிம்மர்கிட்ட போய் இருக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அங்கே இருக்கிற கோயில் நிர்வாகம் வந்து இந்தியாவில் ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு பக்தரை வந்து அவங்க தொடர்பு கொண்டு இந்த அம்மா வரணுங்கிறாங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அவர் டெல்லியில் இறங்கினோன்னே பிருந்தாவன் கூப்பிட்டு போனால் இவர் மனசு மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவன் போகலான்னா இல்லை இல்லை எனக்கு நேரடியாக அங்கே தான் போகணும், எங்கேயும் போக வேண்டாம், எனக்கு நரசிம்மர்கிட்ட போகணுன்ட்டாங்க அந்த அம்மா. சரி இவங்க மாற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் போட்டு அந்த இடத்துக்கு அந்த பூஜாரி அங்கே ஹைதராபாத்தில் அஹோபிலம் உடைய பூஜாரி கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அவர் காட்டிலலாம் இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், மிருகங்கள்லாம் நடந்து போய்டும், நானே வாரத்துக்கு ஒரு தடவை தான் போயிட்டு வருவேன் சுவாமிக்கிட்ட அப்படின்னா. கிருஷ்ணர் வந்து கொல்லணும்னு நினச்சா யாரை வேணால் கொல்ல முடியும், கிருஷ்ணர் நம்மளை பாதுகாக்கணுன்னா யாரை வேணால் பாதுகாக்கலாம் அப்படின்னோன்னு அவர் கண்ணெல்லாம் விரிக்கிறார். அப்பா இந்த அம்மாவுக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கை அப்படின்னு. அந்த அம்மா நான் அங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் பக்கத்துலேயே, வீரநரசிம்மர் கோயில் பக்கத்துலேயே அந்த அம்மா வந்து இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் தூக்கின்னு போயிட்டாங்க அந்த அம்மா. இதை கேட்டு அந்த சுற்றி முற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் ஐயோ வயசான ஒரு அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒரு சின்ன குடில் அமைச்சு கொடுக்குறாங்க அந்த அம்மா இருக்கிறதுக்கு. அங்கே ராத்திரி புலி அந்த மாதிரி மிருகங்கள்லாம் சுற்றுறாது, காடு. அது அஹோபிலம் இன்றைக்குமே காடு தான், எல்லா மிருகங்களும் சுற்றி இருக்க வேணும். ஆனால் அந்த அம்மா அங்கே இருந்தாங்க. பகவான் மேலே அவ்வளோ ஒரு பக்தி, அந்த ஞானம் பகவான் கொடுத்தது, அமைதி அவங்களுக்கு பகவான் கொடுத்தது. எதை பற்றியுமே அவங்க கவலைப்படல, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. பேச தெரியாது, இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது, இங்கே இருக்கிற அதுவும் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற கீழேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகணும் மேலே, குளிக்கிறதுக்குலேருந்து குடிக்கிறதுக்குலேருந்து எல்லாமே மலைக்கு மேலே. ஆனால் அந்த அம்மா அதை பற்றிலாம் கவலையே படல. இந்த அம்மாவை கேள்விப்பட்டு, பாதஸ்நேகம் அம்மாவை பற்றி கேள்விப்பட்டு நியூஸ் பேப்பரில் டர்க்கிலேருந்து ரஷ்யாலேருந்து எல்லா நியூஸ் பேப்பரும் பப்ளிஷ் பண்ணாங்க இந்த அம்மாவுடைய எவ்வளோ ஒரு டிட்டர்மிண்டாக இருக்காங்க, எவ்வளோ ஒரு ஸ்திரமாக இருக்காங்க, நம்பிக்கையாக இருக்காங்க பகவான் மேலே அப்படிங்கிறத. எங்கேருந்தோ பிறந்து எங்கேருந்தோ இருந்து வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னு. ஆந்திரா மாநிலத்தில் அந்த இடத்தோட மேயர் இதை கேள்விப்பட்டோன்னா ஆஹா நம்ம ஊரில் இந்த அம்மா வந்து இருக்காங்களான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டார். பகவானை கவனிக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து இருக்காங்களா, அப்போது பகவானுக்கு நித்திய பூஜைக்கும் அந்த மேயர் ஏற்பாடு பண்ணார், அரசாங்கத்தில் ஏற்பாடு பண்ணாங்க. இந்த ஒரு அம்மா எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. நரசிங்க பூஜை வழிபாடுலேருந்து எல்லாமே டெய்லி செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இவங்க போய் இருந்ததுனால எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். அவங்க பில்டிங் கூட கட்டி கொடுத்தாங்க. நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருக்கும்போது நான் கூட எனக்கு அப்போ வந்து பாதசேவன மாதாஜி பற்றி ஒன்றுமே தெரியாது. அங்கே போயிட்ட அப்புறம் தான் வந்து எப்படி எல்லாத்தையும் விட்டு வந்து ஒருத்தர் வந்து பகவான் மேலே எவ்வளோ நம்பிக்கை நமக்கு வந்து உதாரணமாக எடுத்துக்காட்டாக அவங்களோட வாழ்க்கை முறை காமிக்கிறாங்க. நம்மளோட இயக்கத்தில் இருந்தவங்க தான். இப்போது ஒரு 2016 அந்த அம்மா வந்து உடம்பு நலமில்லாமல், அந்த அம்மா பேரே பாதசேவனம், பகவானுடைய பாதத்தை தொட்டே தான் அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. பாத சேவனம், பகவானின் பாதத்திற்கு சேவை செய்பவர் லக்ஷ்மி தேவி உதாரணம் எடுத்துக்கிட்டு. பக்தியில் இருக்கும்போது நாம் பார்த்தோமே ஆனால் குருட்டு நம்பிக்கை கிடையாது, திடமான ஒரு நம்பிக்கை. 2வது காண்டம் 3வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்தில் நாம் பார்க்கலாம். அகாம சர்வ காமோவா மோக்ஷகாம உதாரதீஹி தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். அகாம எந்த விதமான இச்சையும் இல்லாதவர், பக்தி யோகத்தில் இருப்பவர். சர்வகாம எல்லா இச்சையும் உடையவர். மோக்ஷகாம மோக்ஷம் முக்தி வேண்டும் என்னும் இச்சை உடையவர். எல்லாமே வந்து யார் தரார் அப்படின்னா கிருஷ்ணர் தருவர். தீவிரேன பக்தி யோகேன, பக்தி யோகத்தில் நாம் ஈடுபட்டோம்னா கிருஷ்ணன் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஆனால் இந்த இச்சையில் எல்லாத்துலேருந்து நாம் விடுபடணும். எப்படி விடுபடலாம் அப்படின்னா பக்தி யோகம் தான். பக்தி யோகம் செய்ய செய்ய எனக்கு எல்லா இச்சையும் இருக்குங்க, கவலையப்படாதீங்க, பக்தி யோகம் செய்து கொண்டே இருங்க. குருவின் மூலமாக, குருவின் வழி நடத்துதல்ல, ஆச்சாரியர் வழி நடத்துதல்ல நாம் செய்து கொண்டேமே இருந்தேன். ஆனால் அது எல்லாமே வந்து
அவங்க பார்த்துக்குவாங்க. பாதசேவனம் மாதாஜி தான் நமக்கு உதாரணம். எப்படி வந்து அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையே கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்தாங்க. புஜாரி அதில் வந்து ஒரு இது சொல்கிறாரு, அங்கே அந்த ஸ்தலத்தினுடைய புஜாரி சொல்கிறார். ஏன்னா அவர் அங்கே தங்குறது கிடையாது, அவர் விட்டுட்டு வாரத்துக்கு ஒரு தடவை தான் போகிறது. ஒரு தடவை வந்து அவருக்கு வந்து தூரமாக நடந்து வரும்போது பயங்கர சத்தமாக கர்ஜனை கேட்குதான் அவருக்கு. ஐயோ என்ன இந்த அம்மாவுடைய பேச்சும் கேட்குதான். இந்த அம்மா என்ன பேசுகிறாங்கன்னு அவருக்கு புரியல, ஆனால் பேச்சும் கேட்குதான். அவர் புஜாரி வந்து கேட்டாராம், என்ன நடக்குது, என்ன சத்தம், ஒரே சத்தமாக கர்ஜனையாக இருந்தது அப்படின்னா. அப்போது வந்து பாதசேவன மாதாஜி சொன்னாங்களாம், கிருஷ்ணன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சின்னு இருந்தார் நரசிங்கர். ஆனால் நான் திட்டினேன், சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு. அதுதான் எனக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. அவர் உரிமைட்டு இருந்தார். அப்போது வந்து இவர், அப்பா இந்த அம்மாவுடைய நம்பிக்கையும் இந்த அம்மாவுடைய இதுவும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து புஜாரியே வந்து இதை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை உன்னதமானவர்கள் இவங்க அப்படின்ட்டு. காட்டில் தனியாக ராத்திரி அந்த அம்மா தனியாக இருந்திருக்காங்க. பாஷை தெரியாது, இடம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, தண்ணி கிடையாது, எல்லா பேசிக் அடிப்படை வசதிகள் இல்லை அந்த அம்மாவை போய் இருக்கும்போது. அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க, அது வேறு விஷயம். ஆனால் முதல்ல இருக்கும்போது எதுவுமே கிடையாது இல்லையா. அப்போ அவங்க பக்தியில் எவ்வளோ தீவிரமாக இருந்திருக்கணும். நாம் வந்து நம்மளுடைய ஆச்சாரியர் ஹரிதாஸ் தாக்கூராவை பார்க்கலாம், நாமாச்சாரியார். அவர் வந்து புலியால் இப்போவுமே நீங்கள் வந்து கௌரமண்டலில் பரிக்கிரமா போனீங்கன்னா புலியா போகலாம். புலியால் அவர் உட்காந்து ஜபித்து கொண்டு இருப்பார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. நாம் பார்க்கலாம் ஹரிதாஸ் தாக்கூர் அவருடைய ஒரு தினத்தில் வந்து முக்காசி நேரம் வந்து அவர் ஜபத்தில் தான் அவருக்கு போகிறது. அவர் ஜபித்து கொண்டு இருக்கும்போது அவர் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. அப்போது வந்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வாசனை வருது. அப்போ தான் அவங்க பார்க்குறாங்க, அங்கே ஒரு பெரிய சர்ப்பம் இருக்குது. அப்போ அவங்கெல்லாம் பயப்படுறாங்க, ஐயோ எப்படி வந்துட்டு போகிறது அப்படின்னு. அப்போ ஹரிதாஸ் தாக்கூர் அதை பற்றிலாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை. அவர் ஜபத்தில் ஈடுபட்டிருக்கார். அவர் தான் மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த சர்ப்பத்துக்கிட்ட அவர் சொல்கிறார், ஒன்று நாளைக்கு நீ இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும், நீ இல்லைன்னா நான் போயிடுவேன். அவர் அந்த சர்ப்பத்தை, அந்த பாம்பை வந்து அவர் விரட்டலை, அவர் தூக்கி போடல, அவர் எதுவுமே பண்ணல. அந்த பாம்புக்கிட்ட சொன்னார், நாளைக்கு நீ இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும், இல்லைன்னா நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன். மறுநாள் காலையில் அந்த பாம்பு அந்த இடத்த விட்டு போயிட்டது. இன்றைக்குமே அந்த பாம்பு இருந்த அந்த இடமும் அந்த குகையும், அவர் இருந்து ஜபம் பண்ண குகையும் அவரோட பஜன் குட்டீரமும் நாம் இன்றும் புலியாவில் பார்க்கலாம். எத்தனை உன்னதமான பக்தி நம்ம நாமாச்சாரியா இருக்குது. அவருடைய ஜபித்தலை தவிர அவர் எதையுமே கவலைப்படலை. உன்னத அறிவு எல்லாவற்றையும் விட சிறந்தது. எல்லாவற்றையும் விட நமக்கு வந்து அமைதி நமக்குள்ளேயே கிடைக்கும். பக்தர் நமக்கு அவங்களுடைய எடுத்துக்காட்டின் மூலமாக நமக்கு சொல்கிறாங்க, பக்தி தொண்டில் பயிற்சி செய்வதால் இந்த நம்பிக்கையை நாம் அடையலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ பிரபாத சொல்கிறார். அதுக்காக தான் பாதசேவன மாதாஜியோடைய எடுத்துக்காட்டியும் நான் சொன்னேன், அவங்க எப்படி அடைஞ்சாங்க பக்தி தொண்டின் மூலமாக அப்படின்னு. அதே மாதிரி கிருஷ்ணரின் மேலே வந்து நாம் வந்து நம்பிக்கை கொண்டு இருக்கும்போது பகவான் கண்டிப்பாக நமக்கு இந்த பக்குவத்தை கொடுக்கிறார். ஸோ நாம் பக்தியில் நம்மளை ஈடுபடுத்தி கொண்டு நாம் உயர்ந்த பக்குவத்தை அடையலாம் அப்படிங்கிறது தான் இந்த 2 பதவுமே நமக்கு சொல்கிறது. உன்னத அறிவு எங்கே நம்ம கூட்டிக் கொண்டு போகிறது அப்படின்னா கிருஷ்ணர் இடத்தில் தான். நான் ஏற்கனவே சொன்னேன், உன்னத அறிவு யார் என்றால் பகவான் தான். வேதாந்த வித் வேதகிருத் ஏவச்சாகம். வேதத்தை சொல்லிக் கொடுத்தவர் யார்? கிருஷ்ணர் தான். வேதத்தினால் நாம் அறியக்கூடியது யார்? கிருஷ்ணர் தான். 15ஆம் அத்தியாயம் 15வது ஸ்லோகம் எல்லாமே கிருஷ்ணர் தான். அவரை பற்றி நாம் தெரிந்து கொண்டோமே ஆனால் எதிலையுமே நாம் பற்றுதல் வைக்க மாட்டோம். நாம் பகவான் மேலே பக்தி தொண்டில் ஈடுபடுத்தி கொள்ள நம்மளை ஆட்டோமேட்டிக்காக நாம் எக்ஸ்ப்ரெஸ் கூட்ஸ் ட்ரெயின் கிடையாது, நம்ம எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயினில் நாம் போக ஆரம்பிச்சிட்டோம். ஆன்மீக எக்ஸ்ப்ரெஸில் நாம் போக ஆரம்பிச்சிட்டோம். அதில் நாம் நம்மளுடைய சுத்திகரிப்பு அதுவே நடக்கும். பக்தி தொண்டு நம்மளை சுத்திகரிக்கும்.
பகவானுடைய நாமம் நம்மளை வந்து பகவான் நாமமும் பகவானும் ஒன்று தான். பத்ம புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நாம் நம்மளை வந்து பக்தியில் நம்மளை மூழ்கித்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் பக்குவம் அடைந்து பரமபதத்தை கண்டிப்பாக அடைவோம். ஏங்க இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைக்குமாங்க? பிரபாதர் சொல்கிறார், முன்னாடி போக முடியலன்னா என்னை பிடிச்சிக்கோ, நான் உன்னை பின்னாடி கூட்டின்னு போயிடுவேன். நம்ம எல்லாருக்கும் பரம்குரு இந்த கிருஷ்ண இயக்கத்தை ஸ்தாபித்தவர் ஸ்ரீல பிரபுபாதர். அவர் சொல்லும்போது அவர் மேல் நம்பிக்கை இல்லையா என்ன? உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் அசுத்தமானவங்க, அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? குருவின் ஆச்சாரியரின் வழி நடத்துதலில் நாம் செல்லும்போது, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் நாம் பார்த்துட்டோம், குருவினுடைய மகத்துவத்தை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதே அத்தியாயத்தில் தான். இப்போ குருவை பற்றி கொண்டு போனோமே ஆனால் கண்டிப்பாக நாம் பரமபதத்தை இந்த ஜென்மத்தில் அடைந்து விடலாம். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வேண்டாம், குருவின் மேல் நம்பிக்கை வையுங்கள், ஆச்சாரியர் மேல் நம்பிக்கை வையுங்கள். அவர் நம்மை வழிநடத்தி கண்டிப்பாக பரமபதத்தை இந்த ஜென்மத்தில் நமக்கு கொடுப்பார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அதனால் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம், வேண்டுதல் எல்லாருக்கும், தயவுசெய்து உங்களை பக்தி தொண்டில் ஈடுபடுத்தி பகவத் நாமத்தை ஜபித்து உங்களை கிருஷ்ண உணர்வில் மூழ்கடித்து இந்த ஜென்மத்தில் பிரபுபாதர் சொன்ன எல்லாவற்றையும் செய்து இதே ஜென்மத்தில் நீங்கள் எல்லாரும் பரமபதம் அடைய வேண்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நாளை 40வது படம் பார்க்கலாம். இதோடு நிறைவு செய்யலாம். பகவத்கீதா கிரந்த் ராஜ் கி ஜாய், श्री प्रभुपाद की जय, श्री गुरुदेव की जय, अनंत कोटि वैष्णववृंद की जय. नित्य गौर प्रेमानंदे. हरि हरि बोल. हरे कृष्णा.